தேன்கூடு நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டல்யன் எழுதிய கடல்புறா நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது ரே விஜயலட்சுமி. பாகம் 3. அத்தியாயம் 31. நிதி குவியல் உங்களுக்கு. பளபளத்த சிவப்பு கண்களுடன் கடல்புறா துறைமுக வாயிலை அடைத்து நின்றதைக் கண்ட பாலி நாட்டு குள்ள மாலுமி தங்களை இளைய பல்லவன் வெகு தந்திரமாக மடக்கிவிட்டான் என்பதை புரிந்து கொண்டான். கடற்கோரைகள் அருகில் இருந்த கடல்புறா வெகு லாகவமாக அதை அடுத்திருந்த கங்கதேவன் மரக்கலங்கள் இரண்டையும் சுற்றி வந்து துறைமுகத்தை நோக்கி போயிருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து கொண்ட பாலிக்குள்ளன் அந்த 2 மரக்கலங்கள் இருந்த இடத்தையும் நோக்கினான். நோக்கியதும் இவன் பிரமிப்பு முன்னை விட பன்மடங்கு அதிகமாகவே செய்தது. அந்த மரக்கலங்கள் இரண்டும் வடதிசையிலிருந்து வந்த காற்று வேகத்தில் நகர்ந்து கடற்கோரைகளில் சிக்கி தத்தளிப்பதை கண்ட குள்ள மாலுமி தாங்கள் பகடையாடிக் கொண்டிருந்த சமயத்தில் அந்த 2 மரக்கலங்களின் நங்கூரங்களையும் யாரோ நீக்கிவிட்டிருக்கிறார்கள் என்பதையும், நீக்கியவர்கள் யாராயிருந்த போதிலும் அவர்கள் இளைய பல்லவன் உத்தரவின் மேல்தான் அதை செய்திருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொண்டதால் ஓரளவு சினமும் கொண்டான். கங்கதேவனைச் சேர்ந்த மீதி 600 மாலுமிகள் நேராகச் சென்று மாளிகையை தாக்கினால் இளைய பல்லவன் கதி என்ன ஆகும் என்பதையும் யோசித்து மாளிகை மீது கண்களை ஒட்டி தன்னை சுற்றிலும் நின்றிருந்த மாலுமிகளையும் நோக்கினான். 2 இடத்திலும் அவன் நோக்கத்துக்கு ஆதரவான அம்சங்கள் கிடைக்காததால் சோகப் பெருமூச்சு ஒன்றை விட்டான் பாலிக்குள்ளன். காட்டு முகப்பில் தெரிந்த பந்தங்கள் அந்த இரவின் கருமையை கிழித்து கொண்டு மாளிகை பக்கம் சென்றன. சுமார் 200 பந்தங்களுக்கு மேல் ஊர்வலம் போல் சென்றதை கடலோரத்திலிருந்து கவனித்த பாலிக்குள்ளன் அந்த பந்தத்தை தாங்கிய 200 பேர் யாராயிருக்க முடியும் என்று சிந்தித்து பார்த்ததும் பெரும் பிரமை உலாவியது அவன் முகத்தில். கங்கதேவன் அந்த தீவை பிடித்து தமிழர்களை கொல்ல முற்பட்ட போது பலர் அவனுக்கு தப்பி காட்டுக்குள் ஓடிவிட்டதை நினைத்து பார்த்த அவன் அந்த 200 பேரும் கங்கதேவனின் கொலைவெறிக்கு தப்பிய தமிழர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வரவே அவர்களுக்கு தன்னிடமோ மற்ற மாலுமிகளிடமோ அன்பு லவலேசமும் இருக்க காரணமில்லை என்பதை உணர்ந்து கொண்டதால் சிறிது கலங்கவும் செய்தான். பந்தங்கள் ஏந்திய அந்த 200 பேரும் கூட்டமாக நடந்து வந்து மாளிகையின் பின்புறம் நின்றார்கள். அதே சமயம் துறைமுகத்தை அடைத்திருந்த கடல்புறாவும் தனது ஒரு பக்கத்தை கடற்கரையை நோக்கி திருப்ப அந்த பெரும் இறக்கை ஒன்று நன்றாக விரிந்து எழுந்தது. இறக்கையின் அடியில் இருந்த பெரும் ஈட்டிகளும் அம்பெரியும் இயந்திரங்களும் ஒளிந்திருந்த திருடர்கள் போல் மெல்ல வெளிவந்தன. கடல்புறாவின் தளத்திலும் பெரும் உருளைகள் சுழன்று 2-3 எந்திர வாரைகளையும் ஈட்டி எரியும் சாதனங்களையும் கடற்கரையை நோக்கி திருப்பின. இந்த சன்னத்தங்களின் காரணத்தை பாலிக்குள்ளன் நன்றாக புரிந்து கொண்டான். தாங்கள் 600 பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் கடல்புறாவின் எந்திரங்களுக்கும் மாளிகை முன்பிருந்து 200 தமிழர்களுக்கும் இடையே சிக்கியிருப்பதாலும் போரிடும் வசதிகளையும் தாங்கள் மரக்கலங்களிலேயே வைத்துவிட்டு பகடையாட கரைக்கு வந்துவிட்டதாலும் நிராயுத பாணிகளான தங்களை அழிப்பது இளைய பல்லவனுக்கு ஒரு பிரமாதமில்லை என்பதையும் புரிந்து கொண்ட பாலிக்குள்ளன் மற்ற மாலுமிகளை நோக்கி உள்ள நிலையை விளக்கினான். அவன் விளக்கு முன்பே நிலைமையை புரிந்து கொண்ட மாலுமிகள் கோபத்தால் கூச்சலிட்டார்கள். இளைய பல்லவனை கொல்ல வேண்டும் என்று வெறியில் கூவினார்கள். அந்த மாலுமிகளில் நிதானம் தவறாதவனும் மரக்கலங்களை நடத்துவதில் யாருக்கும் சளைக்காத திறமைசாலியுமான பாலிக்குள்ளன் அவர்களை நோக்கி கையமர்த்திவிட்டு சொன்னான், இறைவதால் பயனில்லை, அமைதிதான் இப்பொழுது தேவை என்று. இதை கேட்ட மாலுமி ஒருவன், அமைதியாய் இருந்து என்ன செய்வதாக உத்தேசம் என்று வினவினான் இரைச்சல் போட்டு. குள்ள மாலுமியின் கண்கள் அந்த மாலுமி மீது பயங்கரமாக திரும்பின. இறைந்தால் என்ன செய்ய முடியும் நீ என்று கேட்டான் இகழ்ச்சியுடன் அவன். மாளிகையை தவிடுபொடியாக்குவோம் என்று மற்றொரு மாலுமி கூவினான். அந்த சக்தி நமக்கு இருந்தால் இறைய தேவையில்லையே என்றான் பாலிக்குள்ளன் மீண்டும். நாம் 600 பேர் இருக்கிறோம். கூட்டத்தின் ஒரு மூலையிலிருந்து எழுந்தது மற்றொரு குரல். ஆம், ஆயுதம் ஏதுமற்ற 600 பேர் நம்மிடமுள்ள பகடைகள் மதுக்களையங்கள் இவற்றை கொண்டு போரிட முடியாது என்று சுட்டிக்காட்டிய பாலிக்குள்ளனின் குரலில் வெறுப்பு மண்டி கிடந்தது. வேறு என்ன செய்வது இப்பொழுது? மற்றொரு குரல் கூட்டத்தின் இன்னொரு மூலையிலிருந்து எழுந்தது. பாலிக்குள்ளன் மாலுமிகள் அனைவரையும் மணலில் உட்கார கட்டளையிட்டான். அந்த 600 பேரும் உட்கார்ந்ததும் அவன் மட்டும் நின்று கொண்டு பேசினான். கவனமாக கேளுங்கள். இளைய பல்லவன் சோழர் படை தலைவனாக இருந்திருக்கலாம்.
இப்பொழுது அவனும் நம்மைப் போல ஒரு கொள்ளைக்காரன் என்பதை மறக்காதீர்கள். வேண்டுமானால் அவன் நம்மை இப்பொழுது அழித்து விடலாம். ஆனால் அழித்து விடுவதில் அவனுக்கும் நஷ்டம் இருக்கிறது என்று கூறிய பாலிக்குள்ளன் நிதானித்தான். தான் சொன்ன சொற்களின் கருத்து மாலுமிகளின் இதயத்தில் உறையட்டும் என்று சில வினாடிகள் மௌனம் சாதித்தான். நம்மை அழிப்பதால் அவனுக்கு என்ன நஷ்டம் என்று கேட்டான் ஒரு மாலுமி எழுந்து. ஆம், என்ன நஷ்டம், என்ன நஷ்டம் என்று நாலா பக்கங்களிலிருந்தும் குரல்கள் கிளம்பின. பாலிக்குள்ளன் அவர்களை கூர்ந்து நோக்கிவிட்டு சொன்னான், இந்த துறைமுகத்தில் கடல் புறாவை தவிர 4 மரக்கலங்கள் இருக்கின்றன. நான் கவனித்தவரை இளைய பல்லவனிடம் 200 பேருக்கு மேல் மாலுமிகள் இல்லை. காட்டிலிருந்து கிளம்பியிருக்கும் 200 தமிழர்களும் மாலுமிகளாய் இருந்தாலும் மொத்தம் 400 பேர்தான் இருக்கிறார்கள். கடல் புறா போன்ற பெரிய மரக்கலத்தை நடத்தவே 200 பேர் வேண்டும். மற்ற 4 மரக்கலங்களை நடத்த மீதியுள்ள 200 பேர் போதாது. அதுவும் போர் என்று வந்தால் மரக்கலம் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 150 மாலுமிகளாவது வேண்டும். அத்தனை ஆள்பலம் இளைய பல்லவனிடம் இல்லை. இந்த இடத்தில் பாலிக்குள்ளன் சற்றே பேச்சை நிறுத்தினான். அந்த சமயத்தில் மாலுமி ஒருவன் எழுந்திருந்து, இளைய பல்லவர் நம்மையும் அழித்து இந்த 4 மரக்கலங்கள் மீது கடல் புறாவிலிருந்து தீப்பந்தங்களை வீசி அவற்றையும் அழித்து விட்டால் ஆள்பலம் எதற்கு என்று வினவினான். இந்த மரக்கலங்களை இளைய பல்லவன் ஒரு நாளும் அழிக்க மாட்டான் என்றான் பாலிக்குள்ளன் திட்டமாக. ஏன் என்றான் அந்த மாலுமி. இளைய பல்லவன் முட்டாள் அல்ல என்ற பாலிக்குள்ளன், சிறிதும் சிரமப்படாமல் கிடைக்கும் 4 மரக்கலங்களை எந்த கடற்படை தலைவன் இழப்பான்? நீங்கள் இழப்பீர்களா என்றும் வினவினான் கூட்டத்தை நோக்கி. மாட்டோம் மாட்டோம் என்று குரல்கள் பல எழுந்தன. சொந்த பிள்ளை பெண்டுகளிடம் வைக்கும் ஆசையை விட அதிக ஆசையை மரக்கலங்களிடம் வைத்திருந்த மாலுமிகள் தங்களை விட பெரிய மாலுமியான இளைய பல்லவன் ஒரு நாளும் கிடைத்த மரக்கலங்களை அழிக்க மாட்டான் என்பதை திட்டமாக நம்பினர். அந்த நம்பிக்கை அவர்கள் முகத்தில் உலாவியதை அந்த காரிலும் கண்ட பாலிக்குள்ளன், மாலுமிகளே, நம்மை போல் அவனும் ஒரு கடலோடி, கப்பல்களிடம் ஆசையுள்ளவன். தவிர அவனுக்கு 4 போர்க்கப்பல்கள் கொண்ட படை கிடைக்கிறது. அதை அவன் நிச்சயமாக இழக்க மாட்டான். தவிர அவன் கடாரத்துக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக வாக்கு அளித்திருக்கிறான் என்றும் கூறினான். இதை கேட்டதும் அந்த கொள்ளை மாலுமிகளிடம் திருப்தியை குறிக்கும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. சிறிது நேரம் மாலுமிகள் ஒருவருக்கொருவர் கசமுசவென்று ஏதோ பேசிக்கொண்டனர். பிறகு ஒரு மாலுமி கேட்டான், அப்படியானால் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று. நாம் எதுவும் செய்ய தேவையில்லை. இளைய பல்லவனிடமிருந்து தூது வரும் அதுவரை காத்திருப்போம் என்ற பாலிக்குள்ளன் அப்படியே மணல் தரையில் உட்கார்ந்து விட்டான். அந்த காரிருளில் நட்சத்திரங் வெளிச்சத்தையும் கடல் புறாவின் பந்தங்கள் துறைமுக வாயிலிருந்து வீசிய வெளிச்சத்தையும் தவிர வேறு வெளிச்சமில்லாததால் பயங்கரமாக காட்சியளித்த அந்த இரவில் கடல் மணலில் உட்கார்ந்திருந்த அந்த 600 பேருக்கும் ஒரு வினாடி கழிவது ஒரு யுகம் போல் இருந்தது. சுமார் 3 நாழிகைகள் இப்படி கழிந்தன. மாளிகை முன்பிருந்த பந்தங்கள் கீழே நடப்பட்டு எரிந்து கொண்டிருந்ததால் அவற்றை தாங்கி வந்த தமிழரும் தரையில் உட்கார்ந்திருக்க வேண்டுமென்ற முடிவுக்கு வந்தான் பாலிக்குள்ளன். துறைமுக வாயிலில் கடல் புறா தன் அழகிய மூக்கை திருப்பியும் பக்க பலகையில் தீட்டப்பட்டிருந்த அதன் பெரிய பெயர் எழுத்துக்கள் ஜொலிக்கவும் ஆடிக்கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் பிறைமதி காட்சி அளித்த 8 நாழிகைகளும் பிற்பாடு அந்த 600 பேரும் காத்து கிடந்த 3 நாழிகைகளும் சேர்ந்து 11 நாழிகைகள் கடந்து 12வது நாழிகையும் உட்புகவே நடுநிசி நெருங்கியது. அதே சமயத்தில் அலையோர மணலில் கூடி உட்கார்ந்திருந்த அந்த 600 மாலுமிகளையும் நோக்கி மாளிகையிலிருந்து ஒரு பந்தம் வந்தது. இளைய பல்லவன் யாரோ ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட மாலுமிகள் அவனை வரவேற்பதற்கு தயாராகி எழுந்து நின்றார்கள். அவர்கள் முகப்பில் பாலிக்குள்ளன் நின்று கொண்டான். பந்தம் வந்த முறையிலிருந்து வந்து கொண்டிருந்த தூதனுடைய நடை மிக உறுதியாக இருப்பதை உணர்ந்து கொண்ட மாலுமிகள் அத்தனை துணிவுடன் தங்களை நோக்கி வருபவன் யாராயிருக்க முடியும் என்பதை எண்ணி வியந்தனர். அவன் அருகில் வந்து யார் என்பதை அறிந்ததும் அவர்கள் வியப்பு உச்ச நிலையை அடையவே அந்த 600 பேரும் மூச்சு பேச்சின்றி பல வினாடிகள் நின்றுவிட்டனர். வந்தவன் இளைய பல்லவன். துணைக்கு மாதிரிக்கு கூட ஒரு வீரனை அவன் அழைத்து வரவில்லை. பந்தத்தை கூட அவனை இடது கையில் ஏந்தி வந்தான். ஆயுதங்கூட ஏதும் அணியாமல் வந்திருந்தான். அவன் அப்படி தன்னந்தனியாக நிராயுதபாணியாக வந்ததை எண்ணி வியப்பினால் வாயடைத்து நின்ற மாலுமிகளை அவன் கண்கள் சில வினாடிகள் ஆராய்ந்தன. மாலுமிகளே, நான் தனியே வந்திருக்கிறேன்.
வாளை கூட எடுத்து வரவில்லை. என்னை வாளெடுத்து போகும்படியும் வீரர்களை துணை கொண்டு செல்லும்படியும் நான் யாருக்காக போரிட்டேனோ அந்த 11 மாற்றுத் தங்கமே சொன்னாள். மற்றவரும் வற்புறுத்தினர். நான் இணங்கவில்லை. அவர்களிடம் நான் சொன்னேன், அந்த மாலுமிகள் அறிவாளிகள், நியாயத்தை ஒப்புக்கொள்வார்கள் என்று. அவர்கள் உங்களை நம்பவில்லை. ஆனால் எனக்கு உங்களிடம் பூரண நம்பிக்கை இருக்கிறது என்று உறுதியும் அன்பும் நிரம்பிய குரலில் கூறினான். மாலுமிகள் யாரும் பதில் சொல்லவில்லை. முகப்பில் நின்ற கொள்ள மாலுமியை கேட்டான். அத்தனை நம்பிக்கை இருப்பவர்கள் கடல் புறாவின் ஆயுதங்களை எங்களை நோக்கி திருப்புவானேன் என்று. நீங்கள் அனைவரும் பல போர்களை கண்டவர்கள். அதிக பழக்கமில்லாதவர்களும் வேறு ஒரு தலைவனிடம் பணிபுரிந்தவர்களுமான 600 பேர்களுக்கிடையில் அந்த தலைவனின் துராக்கிரத செய்கையால் தனிப்பட்ட சிக்கிக்கொள்ளும் ஒருவன் என்ன செய்வான்? அத்தகைய நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட இளைய பல்லவன் அவர்களை சில வினாடிகள் நோக்கினான். அதற்கு பதில் ஏதும் கிடைக்காமல் போகவே அவனே மேற்கொண்டு சொன்னான். உங்களுக்கு புரிகிறது என் நிலைமை. புரிந்து கொள்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள் எல்லாம் என்னை காத்து கொள்ளவே தவிர வேறு நோக்கத்தால் அல்ல. நான் யாருக்கும் தீங்கு நினைப்பதில்லை. கங்கதேவனுக்கு கூட தீங்கு இழைத்திருக்க மாட்டேன். ஆனால் கங்கதேவன் ஆரம்பம் முதல் நம்பிக்கை துரோகம் செய்தவன். கூட்டு சேர்ந்து கொள்ளையிட அவனிடம் ஒப்பந்தம் செய்தேன். அவன் ஒப்புக்கொண்டான். ஆனால் கூட்டாளி பெண் மீதே கையை வைக்க முயன்றான். நான் அதை அனுமதிக்க முடியுமா? சொல்லுங்கள். இப்படி பேசிய இளைய பல்லவன் சற்று நிதானித்தான். பதிலேதும் கிடைக்காமற் போகவே, யார் அனுமதிக்க முடியும் அதை? அவனை இருமுறை எச்சரித்தேன். கேட்கவில்லை. ஆகையால் கொன்றேன். அவனை கொன்றதால் உங்களுக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை. லாபந்தான் என்றான். என்ன லாபம் என்று கேட்டான் பாலிக்குள்ளன். எத்தனை நாளாக கங்கதேவனிடம் சேர்ந்திருக்கிறீர்கள்? 1 வருஷமாக. எத்தனை முறை கொள்ளையடித்திருப்பீர்கள் இந்த ஓராண்டில்? சுமார் 5 தடவை. அந்த கொள்ளையில் கிடைத்ததெல்லாம் எங்கே? அந்த மாளிகையில் இருக்கிறது. எந்த மாளிகையில்? கங்கதேவன் மாளிகையில். அங்கு ஏன் இருக்க வேண்டும்? உங்கள் பங்கை ஏன் உங்களிடம் தரவில்லை? இளைய பல்லவன் அந்த கேள்வியை வீசியதும் பாலிக்குள்ளன் விழித்தான். ஆனால் கூட்டத்தில் முணுமுணுப்பு ஏற்பட்டது. அந்த முணுமுணுப்பின் காரணத்தை ஊகித்து கொண்ட இளைய பல்லவன், அந்த கொள்ளை நிதி குவியல்கள் 6 பெரும் பெட்டிகளில் கங்கதேவன் மாளிகையில் இருக்கின்றன. அவற்றின் மீது கலிங்கத்தின் அரச முத்திரை இருக்கிறது என்றான். மாலுமிகளிடையே கோபக்கூச்சல் எழுந்தது. அந்த கூச்சல் இடையே பெரிதாக ஒலித்தது இளைய பல்லவன் குரல். அந்த கொள்ளை நிதி அனைத்தும் சரியான சமயத்தில் கலிங்க நாட்டுக்கு போயிருக்கும். உங்களுக்கு அரை காசு கிடைத்திருக்காது. நீங்கள் அதை என்ன செய்ய உத்தேசம்? பாலிக்குள்ளன் கேட்டான். பொழுது விடிந்ததும் அந்த பெட்டிகள் அனைத்தையும் கொண்டு வந்து நிதி குவியலை உங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும்படி கூலவாணிகன் சேந்தனுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். உங்களுக்கு இஷ்டமிருந்தால் நீங்கள் என் கடற்படையில் பணியாற்றலாம். இல்லையேல் உங்களை அவரவர் நாட்டுக்கு அனுப்பிவிட ஏற்பாடு செய்கிறேன். இன்றைய பொழுதை கடற்கரையிலேயே கழியுங்கள் என்று கூறிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் நடந்தான் இளைய பல்லவன். அவர்களை திரும்பியும் பார்க்காமல் மாளிகையை நோக்கி நடந்த இளைய பல்லவன் மாளிகை வாயிலில் பந்தங்களின் மத்தியில் உட்கார்ந்திருந்த 200 தமிழர்களை பார்த்தான். சுமார் 20 நாட்களுக்கு மேல் காட்டில் வாழ்ந்ததால் மீசை தாடிகள் வளர்ந்து காட்டு மிராண்டிகள் போல காட்சியளித்த தமிழர்கள் அவனை கண்டதும் தலை வணங்கினார்கள். அதோ அந்த கூட்டத்தின் மீது நீங்களாக எதுவும் நடவடிக்கை துவங்க வேண்டாம். அது நகர்ந்தால் என்னை எழுப்புங்கள் என்று கூறிவிட்டு மாளிகைக்குள் சென்று படிகளில் ஏறி மாடியறையில் நுழைந்தான். அங்கு படுத்திருந்த பலவர்மனை நோக்கி, பலவர்மா, உன் வியாதி குணப்பட்டு 4 நாட்கள் ஆகிவிட்டது. பஞ்சனையை விட்டு எழுந்திருந்து கீழே போ என்று உத்தரவிட்டதன்றி அவன் கையை பிடித்து இழுத்து வந்து அறைக்கு வெளியே அனுப்பினான். இளைய பல்லவனுக்கு அலுப்பு அபரிமிதமாயிருந்தது. பஞ்சனை மீது ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சில வினாடிகள் புரண்டான். சில வினாடிகளில் உறக்கம் அவனை ஆட்கொண்டது. உறக்கம் மட்டுமல்ல, ஒரு நாளிகை கழித்து உள்ளே நுழைந்த காஞ்சனாதேவியின் மலர்க்கைகளும் அவனை சுற்றி வளைத்து ஆட்கொண்டன. குழந்தை போல் உறங்கினான் இளைய பல்லவன் அலுப்பின் மிகுதியால். காஞ்சனாதேவியின் கருவெளிகள் அவனை அனுதாபத்துடன் பார்த்தன. அனைத்த கைகளில் ஒன்று எழுந்து அவன் தலைமயிரில் நுழைந்து கலைத்து வருடவும் முற்பட்டது. அத்தியாயம் 31 நிறைவுற்றது. அத்தியாயம் 32. இளவரசி அல்ல சக்கரவர்த்தினி.
கடல் மோகினியில் கால் வைத்த நாளிலிருந்து கவலை வாட்டியதால் நரம்புகள் களைத்து போன காரணத்தினாலோ, அந்த கவலை கங்கதேவன் மரணத்தோடு தீர்ந்து விட்டதால் இறங்கிய மனப்பாரம் அளித்த சாந்தியினாலோ, காஞ்சனாதேவி இடக்கரம் அணைத்து அளித்த அமைதியினாலோ, வலக்கரம் தலையை வருடிய இதத்தினாலோ சொல்ல முடியாது. இளைய பல்லவன் அன்றிரவில் ஆழ்ந்து நித்திரை செய்தான். அவன் பக்கத்தை விட்டு அன்றிரவு முழுதும் அகலாமல் விழித்த கண் வினாடி நேரம் கூட மூடாமல் உட்கார்ந்திருந்த காஞ்சனாதேவி அவன் அலுப்பின் காரணத்தை நன்றாக புரிந்து கொண்டிருந்தாள். அதை மட்டுமல்ல, இளைய பல்லவன் வேண்டுமென்றே திட்டமிட்டு கங்கதேவனை வடக்கு கோடிக்கு வரவழைத்து கொன்றிருக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டதால் சிறிது குழப்பம் அடைந்தாள் கடாரத்தின் கட்டழகி. காரணமின்றி யாரையும் கொல்லும் சுபாவம் இளைய பல்லவனுக்கு இல்லை என்பதை அவள் நன்றாக அறிந்தே இருந்ததால் கருணை வடிவமான கருணாகர பல்லவன் கங்கதேவனை சிறை செய்ய இஷ்டப்படாமல் கொன்ற காரணம் என்ன என்பது மட்டும் புரியவில்லை அவளுக்கு. கங்கதேவனை பலபடி வளைத்துவிட்ட இளைய பல்லவனுக்கு அவனை சிறை செய்வது ஒரு பிரமாதமில்லை என்பதையும் உணர்ந்திருந்தாள் அவள். அப்பொழுது கங்கதேவன் உயிருடன் இருந்தாலும் அவன் மாலுமிகளிருக்கும் நிற்கதியான நிலையில்தான் அவனும் இருப்பான் என்பதையும், ஆகவே அவனை கொல்லாமலே கடல் மோகினியை இளைய பல்லவன் வசப்படுத்தி கொண்டிருக்க முடியும் என்பதையும் ஊகித்து கொண்ட காஞ்சனாதேவி, அப்படி இருக்க இவர் ஏன் கங்கதேவனை கொன்றார் என்று தன்னைத்தானே இருமுறை கேட்டும் கொண்டு விடை காணாது குழம்பினாள். ஒருவேளை என்னிடம் அவன் நடந்து கொண்ட முறையின் காரணமாக கொன்றிருப்பாரோ என்றும் தன்னை கேட்டுக்கொண்ட காஞ்சனாதேவி அந்த நினைப்பின் காரணமாகவே மகிழ்ச்சிக்கும் நாணத்துக்கும் வசப்பட்டாள். இப்படி பலவித சிந்தனைகளுடன் அந்த இரவின் மீதி 2 ஜாமங்களையும் கழித்த காஞ்சனாதேவி பொழுது புலர்ந்ததும் இளையது பல்லவன் உறங்குவதைக் கண்டு அவனை எழுப்ப இஷ்டப்படாமல் தான் மாத்திரம் வெளியே செல்ல பஞ்சனையை விட்டு இறங்க முற்பட்டாள். ஆனால் அவள் இறங்கவில்லை. திடீரென்று புரண்டு மல்லாந்து படுத்த இளைய பல்லவன் தனது வலது கையால் அவளது இடது கையை பற்றி படுக்கையை விட்டு அவள் நகர முடியாமல் தடுத்தாள். காஞ்சனாதேவியின் கருவெளிகள் இளைய பல்லவனை நன்றாக நோக்கின. அவற்றில் பொய்க்கோபம் துளிர்த்து கிடந்தது. ஓஹோ, அப்படியா என்ற அவள் சொற்களிலும் போலி கோபம் மண்டி கிடந்தது. இளைய பல்லவன் கண்களில் மகிழ்ச்சியும் விஷமமும் ததும்பிக் கொண்டிருந்தன. அப்படியா என்று உதடுகளிலிருந்து உதிர்ந்த ஒற்றைச் சொல்லிலும் அந்த விஷமம் நன்றாக துணித்தது. உறங்கியது பொய்தானா என்று அவள் பவள இதழ்கள் உதிர்த்த சொற்களிலும் அந்த காதல் கோபம் சொட்டிக் கொண்டிருந்தது. இல்லை, பொய்யில்லை. அப்படியானால் விழித்தது? அதுவும் பொய்யில்லை. எப்படி இரண்டும் பொய்யில்லாமல் இருக்க முடியும்? கருணாகரன் பொய் பேசும் பழக்கம் கிடையாது. இதை சொன்ன இளைய பல்லவன் இதழ்களில் இளநகை அரும்பியது. காஞ்சனாதேவியின் இதழ்களில் இளநகையும் இன்பத் துடிப்பும் கலந்துலாவின. நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லை என்றாள் அவள். ஏன் விளங்கவில்லை? இங்கு நான் வந்து படுத்ததும் உறங்கிவிட்டேன், அது உண்மை. நீ என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தது கூட எனக்கு தெரியாது என்றான் இளைய பல்லவன். தெரியாதா? காஞ்சனாதேவியின் கேள்வியில் அவநம்பிக்கை பூரணமாக ஒலித்தது. தெரியாது என்றான் திட்டமாக இளைய பல்லவன். தெரியாதென்பதற்கு என்ன சாட்சி, என்ன அத்தாட்சி? நான் உறங்கியதே அத்தாட்சி. அது எப்படி அத்தாட்சியாகும்? நீ பக்கத்தில் உட்கார்ந்திருப்பது தெரிந்தால் எனக்கு எப்படி உறக்கம் பிடிக்கும்? இந்த பதிலை கேட்டதும் காஞ்சனாதேவி நாணத்தால் தலைகுனிந்து கொண்டாள். இப்பொழுது தெரிகிறதா நான் பொய் சொல்ல மாட்டேன் என்பது என்றான் இளைய பல்லவன் நகைத்து கொண்டே. ஆமாம், சத்தியச்சந்தர் தான் நீங்கள் என்றாள் காஞ்சனாதேவி புன்முறுவல் செய்து. சந்தேகம் என்ன? நான் சத்தியச்சந்தன் தான் என்ற இளைய பல்லவன் அவள் கையை மேலும் அழுத்தி பிடித்தான். சென்ற சில நாட்களில் நீங்கள் எங்கே உண்மை சொன்னீர்கள்? எல்லோரிடமும் பொய்யை தவிர எதையும் சொல்லவில்லையே என்றாள் அவள். இளைய பல்லவன் கண்கள் அவளை நன்றாக ஏறெடுத்து நோக்கின. இல்லை காஞ்சனா, நீ சொல்வது தவறு. சென்ற சில தினங்களில்தான் நான் முழுதும் உண்மையை சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் எது அனுகூலம் என்று தோன்றியதோ அந்த காரியங்களையும் செய்திருக்கிறேன் என்றான் இளைய பல்லவன். என்னால் நம்ப முடியவில்லை. விளைவுகள் சொல்லும் கதை வேறு என்றாள் காஞ்சனாதேவி அவனை உற்று நோக்கி. விளைவுகளுக்கு நானல்ல பொறுப்பாளி. அவரவர் எண்ணங்களும் செய்கைகளுமே பொறுப்பு. உதாரணமாக பார்,
கங்கதேவன் பழுது பார்க்கப்பட்ட கலிங்க மரக்கலங்களை கலிங்கத்தின் மாலுமிகளை நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்பினான். அதை அனுமதித்தேன். உன்னை தனிமையில் கடல் மோகினி தீவின் வடக்கு கோடியில் சந்திக்க விரும்பினான். அதையும் அனுமதித்தேன் என்ற இளைய பல்லவனை இடைமறித்த காஞ்சனாதேவி கேட்டாள், அப்படியானால் அவனை ஏன் கொன்றீர்கள் என்று. இளைய பல்லவன் சர்வசாதாரணமாக பதில் சொன்னான், நானாக கொல்லவில்லை, கொல்ல அவன் தூண்டினான். அவனா தூண்டினான்? காஞ்சனாதேவியின் குரலில் சீற்றம் துணித்தது. இளைய பல்லவனே தன்னை வடகோடிக்கு அழைத்துச் செல்ல கூலவாணிகனுக்கு உத்தரவிட்டதை நினைத்து. ஆம் காஞ்சனா, பாலிக்கொள்ளனும் நானும் பகடையாடிய போது நீ வந்தது நினைப்பில்லை உனக்கு என்று வினவினான் இளைய பல்லவன். நினைப்பிருக்கிறது. அங்குதான் பாலிக்குள்ளனிடம் சொன்னது, உனக்கு நினைப்பிருக்க வேண்டுமே, இந்த 11 மாற்று தங்கத்தை யார் தொட்டாலும் அவனை கொன்று விடுவேன் என்று சொன்னேன். அதை சொன்னபோது உண்மையைச் சொன்னேன். அந்த சத்தியத்தை நிலைநிறுத்தினேன். ஆகையால் நான் சொன்னது பொய்யல்ல பார். இதை கேட்டதும் காஞ்சனாதேவியின் உள்ளத்தில் ஆனந்தம் கரைபுரண்டு ஓடியது. ஆம், பொய்யில்லை என்றாள் அவள் மெதுவாக. இளைய பல்லவன் மெல்ல எழுந்து பஞ்சனையில் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். பொய்யில்லை காஞ்சனாதேவி, உன் மீது கையை வைத்தால் அவனை கொன்றேன். அதிலும் பொறுமையை காட்டியிருக்கிறேன். கடல் புறாவில் முதலில் உன் மீது அவன் காமக்கண்ணை வீசிய போதே அவனை கொன்றிருப்பேன். ஆனால் நமது மரக்கலத்தின் நிலை, மாலுமிகளின் நலன், எனது லட்சியம் இவற்றை முன்னிட்டு பொறுத்தேன். என் பொறுமையை கங்கதேவன் பயன்படுத்தி கொள்ளவில்லை. பொறுமையை பலவீனம் என்று மதிப்பிட்டான். உன்னை கெடுக்கவும் துணிந்தான், வினையறுத்தான் என்ற இளைய பல்லவனை காஞ்சனாதேவியின் விழிகள் பெருமையுடன் நோக்கின. அவள் உதடுகள் ஒரு சந்தேகத்தையும் கேட்டன. உங்கள் லட்சியம் என்றீர்களே, அதென்ன என்று அவள் உதடுகளிலிருந்து கேள்வியொன்று உதிர்ந்தது. இளைய பல்லவன் சரேலென பஞ்சனையிலிருந்து எழுந்து சாளரத்தை நோக்கி சென்றான். அதன் மூலம் ஆழ்கடலை நோக்கிவிட்டு சற்று திரும்பி காஞ்சனாதேவியை அருகில் வரும்படி சைகையும் செய்தான். காஞ்சனாதேவியும் கட்டிலை விட்டு இறங்கி அவனிருந்த இடத்தை அடைந்தாள். அவள் இடையை இடது கையால் அணைத்து இழுத்த இளைய பல்லவன், காஞ்சனா, அதோ பார், என்ன தெரிகிறது என்று வினவினான். எதிரே ஆழ்கடல் காலை வேளையின் செங்கிரணங்களில் புத்தொளி பெற்று பெரும் அலைகளை கரையை நோக்கி உருட்டி கொண்டிருந்தது. கடல் புறா துறைமுக வாயிலை அடைத்து நின்ற அலையில் எழுந்து தாழ்ந்து தன் மூக்கை எழுப்பியும் தாழ்த்தியும் பார்ப்பவர்கள் அனைவரையும் மயக்கிக் கொண்டிருந்தது. கங்கதேவன் மரக்கலங்கள் இரண்டும் கோரைகளில் சிக்கி தத்தளித்து கொண்டிருந்தன. கங்கதேவனின் மீதி மரக்கலங்கள் இரண்டும் கேட்பாரற்று வடதிசையில் ஆடிக்கொண்டிருந்தன. 600 மாலுமிகளும் கூட்டமாக கரை அருகே உட்கார்ந்திருந்தார்கள். இந்த காட்சியை கண்ட காஞ்சனாதேவி பெரும் பிரமிப்பை அடைந்தாள். உண்மை மெல்ல மெல்ல அவள் இதயத்தில் உதயமானாலும் அதை இளைய பல்லவன் வாயினாலேயே அறிய விரும்பி அவன் கேள்விக்கு சாதாரணமாகவே பதில் சொன்னாள். ஆழ்கடல் தெரிகிறது என்று. இளைய பல்லவன் மெல்ல தலையை அசைத்தான். ஆம் காஞ்சனா, ஆழ்கடல்தான். நேற்று வரை அது கங்கதேவன் வசம் இருந்தது, இன்று அது என் வசம் என்றான். எப்படி உங்கள் வசமாகிவிடும் என்று வினவினாள் அவள். இப்பொழுது கடல் மோகினி தீவு என் வசம் இருக்கிறது. கடல் மோகினி தீவு யார் வசம் இருக்கிறதோ அவன் வசம் இருக்கும் அந்த கடலும். பாரதத்துக்கும் கடாரத்துக்கும் நட்ட நடுவில் இருக்கிறது கடல் மோகினி. இதை தாண்டித்தான் கடாரத்துக்கும் பாரதத்துக்கும் செல்லும் மரக்கலங்கள் போக வேண்டும். இந்த தீவை ஆள்பவன் அந்த மரக்கலங்களின் சஞ்சாரத்தை தடை செய்ய முடியும். இது மிகவும் கேந்திரஸ்தானம். இது இப்பொழுது என் கையில் இருக்கிறது. கங்கதேவன் மரக்கலங்கள் 2 கடற்கோரையில் தத்தளிக்கின்றன. மற்ற 2 மரக்கலங்களில் மாலுமிகள் இல்லை. அவை இரண்டும் கடற்கரையில் கூடியுள்ள மாலுமிகளும் கடல் புறாவின் தயவில் இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினான். அவர்கள் 600 பேர் இருக்கிறார்களே என்றாள் காஞ்சனாதேவி. 1000 பேரை அழிக்கும் சக்தி கடல் புறாவில் இருக்கிறது. தவிர இந்த 600 பேரிடை ஆயுதம் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, இந்த மாளிகைக்கு எதிரேயுள்ள 200 தமிழர்கள் அவர்களை கொல்ல துடிக்கிறார்கள் என்றான் இளைய பல்லவன். 600 மாலுமிகளின் நிற்கதி நன்றாக புரிந்தது காஞ்சனாதேவிக்கு. கங்கதேவன் அனுகூலத்தை எல்லாம் தனக்கு அனுகூலமாக மாற்றிக்கொண்ட இளைய பல்லவன் புத்தி கூர்மையையும் தந்திரத்தையும் நினைத்து வியந்த காஞ்சனாதேவியின் இதயத்தில்
அவனை பற்றிய காதல் கொள்ளையாக எழுந்தது. அந்த காதலால் மயக்கமுற்ற கண்களை அவன் மீது நாட்டி மற்றும் ஒரு கேள்வியையும் கேட்டாள் அவள். வெளியே சென்றிருக்கும் கலிங்க மரக்கலங்கள் இரண்டும் திரும்பி வந்தால் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று. அதில் 400 கலிங்க மாலுமிகள் இருக்கிறார்கள் என்கிறாயா? ஆம். நன்றாக கடலையும் கடற்கரையையும் கவனி என்ற இளைய பல்லவன் தன் கையை சுட்டி காட்டினான். அதோ பார், கடல்புறா துறைமுகத்தை இப்பொழுது அடைத்து நிற்கிறது. அதை அந்த இடத்தை விட்டு நகர்த்தி கடற்கோரையில் சிக்கித் தவிக்கும் 2 மரக்கலங்களுக்கு முன்பாக நிறுத்திவிடுவேன். அப்பொழுது கடல்புறா துறைமுக தென் திசையில் இருக்கும் கங்கதேவனின் மற்ற 2 மரக்கலங்களும் வடதிசையில் இருக்கும். ஆகவே துறைமுகத்தில் நுழையும் எந்த மரக்கலமும் புறாவுக்கும் வடதிசை மரக்கலங்களுக்கும் இடையேயுள்ள வழியில்தான் வர வேண்டும். அந்த 2 மரக்கலங்கள் இந்த தமிழர் 200 பேர் வசம் இருக்கும். அந்த நிலையில் கலிங்கத்தின் மரக்கலங்கள் உள்ளே நுழைந்தால் அவற்றை அழிப்பது 1 வினாடி. இதை கேட்ட காஞ்சனாதேவி பிரமித்தாள். அப்படியானால் அவற்றை அழித்துவிடப் போகிறீர்களா என்றும் வினவினாள். இல்லை, அழிக்கப் போவதில்லை. அந்த மரக்கலங்கள் எனக்கு தேவை. கடல் புறாவும் மற்ற 6 மரக்கலங்களும் சேர்ந்தால்தான் நல்ல கடற்படையின் ஒரு பிரிவு ஏற்படும். அதை கொண்டு இந்த ஜலசந்தியை நான் ஆள முடியும். கலிங்கத்தின் கடல் பலத்தை உடைக்க முடியும். அந்த கப்பல்கள் எனக்கு தேவை என்றான் இளைய பல்லவன். அதிலுள்ள 400 பேர் உங்களுடன் சேருவார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்களா? இல்லை, எதிர்பார்க்கவில்லை. தவிர கலிங்கம் நமக்கு விரோதி. அதன் மாலுமிகளை நம்பி நம் கடற்படையில் சேர்க்க முடியாது. அந்த 2 மரக்கலங்களும் வந்ததும் இந்த தீவு பழையபடி இருக்கும். எந்தவிதமான வித்தியாசமும் காணப்பட மாட்டாது. 400 மாலுமிகளும் கரைக்கு வந்ததும் அவர்களை வளைக்க 1000 பேர் இருப்பார்கள். கத்தியின்றி இரத்தமின்றி அவர்கள் சிறைப்படுத்தப்படுவார்கள். 1000 பேர் ஏது உங்களுக்கு? அதோ அந்த 600 மாலுமிகள், கங்கதேவனுக்கு பயந்து காட்டுக்குள் ஓடிய தமிழர் என்று அவன் சொல்லி முடிக்கும் முன்பு, ஆமாம், காட்டுக்குள் தமிழர் இருப்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று வினவினாள் காஞ்சனாதேவி. இளைய பல்லவன் அவளை நோக்கி திரும்பினான். தேவி, எப்பேற்பட்ட கொடியவனும் ஓர் ஊர் முழுவதையும் அழிக்க முடியாது. தப்பிச் செல்பவர் இருக்கவே இருப்பார்கள். தப்பிச் சென்றால் இந்த காட்டுப்புறத்தில்தானே இருக்க வேண்டும். ஆகவே காட்டுப்புறத்தை கண்காணிக்க முதலில் சேந்தனை அனுப்பினேன். மனித நடமாட்டம் இருப்பதாக சேந்தன் செய்தி கொண்டு வந்தான். பிறகு இரவுகளில் நானே சென்றேன். சிதறி கிடந்த தமிழர்களை திரட்டினேன். இந்த கொள்ளை மாலுமிகள் எதிர்த்தால் அவர்களை சமாளிக்க ஆயுதபாணிகளாக வடக்கு கோடியின் காட்டு முகப்பில் வரும்படி தமிழர்களுக்கு உத்தரவிட்டிருந்தேன். நீதான் பார்த்தாயே அவர்கள் வந்ததை என்றான். ஆம், பார்த்தேன் என்றாள் காஞ்சனாதேவி அவன் ஏற்பாடுகளின் பக்குவத்தை நினைத்து. ஆனால் சண்டைக்கு அவசியமில்லாது போயிற்று. அப்பொழுது இப்பொழுதும் அவசியமில்லை. அந்த 600 பேர், கடல் மூகியின் தமிழர் 200 பேர், கடல்புறா மாலுமிகள் 200 சொச்சம் பேர், ஆக 1000க்கும் மேற்பட்ட தொகையினர். வரப்போகும் கலிங்கத்து மாலுமிகள் 400 பேரை சிறை செய்வது ஒரு பெரிய காரியமல்ல என்று விளக்கினான். அவன் திட்டத்தை மிக நன்றாக புரிந்து கொண்டாள் காஞ்சனாதேவி. அது எத்தனை திடமானது என்பதை அடுத்த நாளே அவள் புரிந்து கொண்டாள். அவளை விட்டு அந்த அறையிலிருந்து கிளம்பி அன்று மாலைதான் மீண்டும் மாளிகைக்கு திரும்பினான். என்றாலும் நீராடி உணவருந்திய வேளை போக மீதி நேரம் முழுவதையும் அந்த சாளரத்திலேயே உட்கார்ந்து கழித்த காஞ்சனாதேவி இளைய பல்லவன் நடவடிக்கை ஒவ்வொன்றையும் கவனித்து கொண்டிருந்தாள். கடற்கரையோரம் சென்ற இளைய பல்லவன் அங்கிருந்த படகொன்றில் ஏறி கடல்புறாவுக்கு சென்றான். அங்கிருந்து நீண்ட நேரம் கழித்து கடல்புறாவில் இருந்து மீண்டும் கரைக்கு வந்தபோது அங்கிருந்த உடையை கண்டு ஸ்நானபானாதிகளை படைத்தலைவன் கடல்புறாவிலேயே முடித்து கொண்டான் என்பதை உணர்ந்து கொண்டாள். கரைக்கு வந்தபோது அவனுடன் அமீரும் வந்ததையும், அமீரிடம் அவன் மாளிகையை சுட்டிக்காட்டி ஏதோ உத்தரவிட்டு கொள்ளைக்கார மாலுமிகள் இருந்த இடத்தை நோக்கி சென்றதையும் அவள் கவனித்தாள். சற்று நேரத்திற்கெல்லாம் அமீரும் சேந்தனும் மாளிகையில் இருந்த பணப்பெட்டிகளை பலர் தூக்கி தொடர்ந்து வர கொள்ளை மாலுமிகள் இருந்த இடத்துக்கு சென்றதையும் கவனித்தாள். அந்த பெட்டிகள் 6ம் திறக்கப்பட்டு அதிலிருந்து நிதி குவியல்கள் விநியோகிக்கப்பட்டதையும், அந்த கொள்ளை மாலுமிகள் இளைய பல்லவனை சூழ்ந்து மகிழ்ச்சி கூச்சலிட்டதையும் கண்டு அதன் காரணத்தையும் புரிந்து கொண்டாள். அன்று பிற்பகலில் யாரும் தடை செய்யாமல் தமிழர்கள் 200 பேரும் கடற்கரையை அடைந்தார்கள்.
அங்கிருந்து படகுகளில் ஏறி வடதிசையில் நின்ற கங்கதேவன் மரக்கலங்களை அடைந்தார்கள். கடைசியில் பாலிக்குள்ளன் மட்டும் தனி படகொன்றில் சென்று அந்த மரக்கலம் ஒன்றில் ஏறினான். இந்த ஏற்பாடுகளை கண்ட காஞ்சனாதேவி கடல் மோகினி திட்டமாக இளைய பல்லவன் வசப்பட்டு விட்டதென்பதையும் இனிமேல் அது தமிழர் தீவாகிவிடும் என்பதையும் தீர்மானித்து கொண்டாள். அன்று மாலை இளைய பல்லவன் மாளிகை வந்தபோது மாடியறையில் காஞ்சனாதேவி உணவு பரிமாற அதை அருந்திக் கொண்டே, இன்னும் 4 நாட்களில் வெளியே சென்றிருக்கும் மரக்கலங்களை எதிர்பார்க்கிறேன். அவை வந்ததும் எனது திட்டம் பூர்த்தியாகிறது. கடல் மோகினி சம்பந்தப்பட்டவரை எனது அடுத்த நோக்கம் என்றவன் வார்த்தையை அரைகுறையாக விட்டான். என்ன, சொல்லுங்கள். இளைய பல்லவன் உணவருந்திய தட்டில் கையை கழுவி எழுந்திருந்து வாயையும் கையையும் துடைத்து கொண்டான். பிறகு காஞ்சனாதேவியை நோக்கினான். அவன் சொற்கள் உறுதியுடனும் பெருமையுடனும் உதிர்ந்தன. அடுத்த நோக்கம் ஸ்ரீ விஜயத்தின் மீது. அந்த சாம்ராஜ்ய அரியணையில் உன்னை அடுத்த சித்ரா பௌர்ணமியில் அமர்த்துகிறேன். இப்பொழுது உனக்கிருப்பது கடாரம். நீ அதன் இளவரசி. ஆனால் அடுத்த சித்ரா பௌர்ணமியின் போது நீ கடாரத்தின் கட்டழகி மட்டுமல்ல, ஸ்ரீ விஜயத்தின் ஸ்ரீதேவியாகவும் மாறுவாய். இளவரசி அல்ல நீ அப்பொழுது, கீழ்திசையின் பெரும் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி. இது சத்தியம் என்ற இளைய பல்லவன் அவளை அப்படியே வாரி தன்னை நோக்கி இழுத்தான். அவன் கண்களில் பெரும் கனவு உலாவிக் கொண்டிருந்தது. அது நனவாகும் திட்டங்கள் உள்ளத்தே உருவாக்கி கொண்டிருந்தன. அத்தியாயம் 32 நிறைவுற்றது. அத்தியாயம் 33. மர்மச்சீலை சொன்ன மாயக்கதை. கடாரத்து கட்டழகியான காஞ்சனாதேவியை ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக கனவு கண்டு மாதங்கள் 6 கடந்த பின்பும் அதை நனவாக்கும் செயல் எதிலும் ஈடுபடாமலும் கவலை லவலேசமின்றியும் கடல் புறாவின் தளத்தில் பாய்மரங்களுக்கிடையே கட்டப்பட்டிருந்த கயிற்று ஊஞ்சலில் படுத்து ஆடி கிடந்த கருணாகர பல்லவன் வானத்தே ஊர்ந்து கடல் புறாவுடன் ஓடி வந்த முழுமதியை பார்த்து சாந்த பெருமூச்சு ஒன்றை விட்டான். பிறகு ஊஞ்சலில் ஆடியபடி திரும்பி கடல் புறாவுக்கு அப்புறமும் இப்புறமும் பின்புறமும் ஊர்ந்து வந்த மற்ற 4 மரக்கலங்களை கண்டு பேருவகையும் எய்தி அந்த உவகைக்கு அடையாளமாக முகத்தில் மகிழ்ச்சி குறியையும் படரவிட்டு கொண்டான். கடல் புறாவின் சூழ்நிலை மனோரம்யமாக இருந்தது. மகான்கள் பிறக்கும்போது திக்குகள் நிர்மலமாயிருக்கும். காற்று மெல்ல இன்பமாக வீசும் என்று மகாகவி காளிதாசன் எழுதினான். அந்த மாதிரி யாரோ ஒரு மகான் அந்த இரவிலும் பிறந்திருக்க வேண்டும். அத்தனை நிர்மலமாயிருந்தன திக்குகள். காற்று தேகத்துக்கும் உள்ளத்துக்கும் இன்பம் அளிக்கும் வகையில் மிக மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. மென்மையான காற்றினாலும் நிர்மலமான திக்குகளாலும் கடலும் அமைதியுற்றிருந்ததால் கடல் புறா உல்லாச படகு போல் மிக நிதானமாக ஒரே சீராக ஓடிக்கொண்டிருந்தது. அதன் சீரை போலத்தான் சென்ற 6 மாதங்களில் இளைய பல்லவன் வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த 6 மாதங்களில் அவன் பிரசித்தியும் கடல் புறாவின் புகழும் தூர கீழ்திசை நாடுகளில் மட்டுமல்லாமல் பாரதத்திலும் பரவி கிடந்தது. எட்டா கையிலிருந்த சீன நாட்டிலும் கடல் புறாவின் பெயரும் அதன் தலைவன் பெயரும் அடிபட்டன. சில நாடுகள் அவனை பெரிய கடல் வீரன் என கொண்டாடின. இன்னும் சில நாடுகள் பயங்கர கொள்ளைக்காரன் என கூவின. மற்றும் சில நாடுகள் கொள்ளைக்காரனாயிருந்தாலும் நல்ல கொள்கைகளை உடையவன் என கூறின. அவனுக்கு கிடைத்தவை பலவித பெயர்கள். அந்த மரக்கலத்தின் வேகத்தையும் போரின் போது சுழலும் புதும் விந்தையையும் அதன் பயங்கர எந்திரங்களையும் பற்றியும் ஆயுதங்களை பற்றியும் சிலாகித்து பேசாதவர்கள் எந்த நாட்டிலும் இல்லை. அந்த 6 மாதங்களில் கடல் புறா பல போர்களை கண்டது, பல மரக்கலங்களை மூழ்கடித்தது, சிலவற்றை பிடிக்கவும் செய்தது. கடல் மோகினி தீவுக்கும் அதற்கு தென்கிழக்கே இருந்த கடாரத்துக்கும் இடையே அடிக்கடி உலாவிய அதன் பார்வையிலிருந்து பாரதத்திலிருந்து வந்த எந்த மரக்கலமும் தப்ப முடியவில்லையாயினும் அது தாக்கிய மரக்கலங்கள் எல்லாம் கலிங்கத்தின் போர்க்களங்களாகவே இருந்ததைக் கண்ட மற்றைய நாடுகளுக்கு அதன் காரணத்தை புரிந்து கொள்வது ஒரு பிரமாதமான காரியமாகவும் இல்லை. தூர கீழ்திசை நாடுகளிலும் சின்னஞ்சிறு தீவுகளிலும் வர்த்தகத்தையும் நாகரிகத்தையும் பரப்ப வந்த தமிழர்களை கலிங்கம் படுத்திய பாட்டுக்கு பதில் செய்யவே கடல் புறா அந்த பிராந்தியங்களில் நடமாடுகிறது என்பதை உணர்ந்து கொள்வது யாருக்கும் எளிதாயிருக்கவே கலிங்கத்தின் மரக்கலங்கள் மேற்கொண்டு தனிப்பட அந்த பகுதியில் வராமல் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கின. ஆனால் அந்த கூட்டங்களும் தாக்கப்பட்டு அவற்றின் பொருள்களும் சூறையாடப்பட்டது பெரும் பீதியை அளித்தது கலிங்கத்திற்கு.
அதை பற்றிய செய்திகள் பல ஸ்ரீவிஜயத்துக்கும் எட்டவே ஸ்ரீவிஜய சக்கரவர்த்தியான ஜெயவர்மன் கடல் புறாவை அழித்து அதன் தலைவனை பிடித்து கொண்டு வர தனது கடற்படைக்கும் கட்டளையிட்டான். ஆனால் அந்த கட்டளை பிறந்த சில மாதங்களுக்கு பின்பும் கடல் புறாவும் சிக்கவில்லை, அதன் தலைவனும் சிக்கவில்லை ஸ்ரீவிஜயத்தின் கடற்படையின் கைகளில். தூர கீழ் திசையின் பெரிய சாம்ராஜ்யத்தின் கடற்படையும் பாரதத்தின் கலிங்க நாட்டு கடற்படையும் சேர்ந்தும் தனது சிறு கப்பல் கூட்டத்தை அணுகவும் முடியாதிருப்பதை நினைத்து அந்த இரவில் பெரிதும் திருப்தி அடைந்தது. ஊஞ்சலில் படுத்து கிடந்த இளைய பல்லவன் மெல்ல தனக்குள் சிரித்து கொண்டான். அத்தனை வலிமையை கடற்பகுதியில் தான் சம்பாதித்து கொண்டதற்கு தான் மட்டும் காரணமில்லை என்பதையும் தன் சகாக்களான அமீரும் கண்டியத்தேவனும் கூட காரணம் என்பதையும் நினைத்த இளைய பல்லவன் அடுத்து வந்த மரக்கலங்கள் மீது மீண்டும் கண்களை ஓட்டினான். அந்த மரக்கலங்களை அவன் பார்ப்பதை சற்று தூரத்திலிருந்து கவனித்த கண்டியத்தேவன் அவனை நெருங்கி வந்தான். அந்த மரக்கலங்கள் இரண்டும் மாற்றி அமைக்கப்பட்ட நாளிலிருந்து அவை இரண்டின் மீதும் தனிப்பட்ட பிரேமையை இளைய பல்லவன் வைத்திருப்பதை அறிந்தும் அதற்கு காரணம் மட்டும் புரியாத கண்டியத்தேவன் அதை அன்று கேட்டு விடுவதென்ற தீர்மானத்துடன் இளைய பல்லவனை அணுகி, படைத்தலைவர் கண்கள் அந்த இரண்டு மரக்கலங்களை மட்டும்தான் பல நாட்களாக பார்க்கின்றன என்றான். கயிற்று ஊஞ்சலில் சற்று ஒரு கழித்து எழுந்த இளைய பல்லவன் அரை படுக்கையும் அரை உட்காரலுமாக சாய்ந்த வண்ணம் சொன்னான், அவை இரண்டும் எனக்கு மிகவும் பிடித்தவை தேவரே. அதை சொன்ன குரலில் இன்பம் மிகவும் துளிர்த்து நின்றது. அது எனக்கு தெரிகிறது படைத்தலைவரே என்றான் கண்டியத்தேவன் குற்றம் சாட்டும் குரலில். எப்படி தெரிகிறது தேவரே என்று வினவிய இளைய பல்லவன் இதழ்களில் குறுநகை துளிர்த்தது. அந்த இரண்டு மரக்கலங்களும் முதலில் கடல் புறாவினால் கைப்பற்றப்பட்ட கலிங்கத்தின் மரக்கலங்கள் என்று சுட்டி காட்டினான் தேவன். அதனால் என்ன? முதலில் கிடைத்த கடல் பரிசுகள் அவை. அதனால் எனக்கு அவற்றின் மீது பிரியம் அதிகம் என்கிறீரா? அதனால் மட்டுமல்ல, வேறு எதனால்? மற்ற மரக்கலங்களை விட அவை இரண்டிலும் அதிக ஆயுதங்களை பொருத்தியிருக்கிறீர்கள். தவிர அவற்றை சர்ப்ப மந்திரங்களாக மாற்ற உத்தரவிட்டீர்கள். இந்த இடத்துல சாண்டில்யன் அவர்கள் சர்ப்ப மந்திரத்துக்கு கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. சர்ப்ப மந்திரம் என்பது ஒரு வகை கப்பல். அதன் அறை 1 கோடியிலிருந்து 200 கோடி வரை நீண்டிருக்கும். இத்தகைய கப்பல் அரசாங்க பொக்கிஷம், குதிரைகள், பெண்கள் இவர்களை ஏற்றிச் செல்ல ஏற்பட்டவை. யுக்தி கல்பத்ரு என்ற நூலில் போஜன் தரும் தகவல், இந்தியன் ஷிப்பிங் பை R.K. முகர்ஜி. இப்போ மறுபடியும் நம்ம நாவலுக்குள்ளே போகலாம். தவிர அவற்றை சர்ப்ப மந்திரங்களாக மாற்ற உத்தரவிட்டீர்கள். கண்டியத்தேவன் எதை சொல்ல முற்படுகிறான் என்பதை ஊகித்து கொண்ட இளைய பல்லவன் புன்முறுவலின் சாயை முகம் பூராவும் படர்ந்தது. சொல்லுங்கள் தேவரே என்று ஊக்கினான் மகிழ்ச்சியுடன். கலிங்கத்தின் மரக்கலங்கள் நம்மிடம் சிக்கிய போது அவற்றுக்கு முகங்கள் மட்டும்தான் சர்ப்பம், மற்றபடி வெறும் போர்க்கப்பல்கள். நீங்கள் அவற்றை சர்ப்ப மந்திரங்களாக மாற்ற கட்டளையிட்டீர்கள். சர்ப்ப மந்திரங்கள் போருக்காக ஏற்பட்டவை அல்ல. அரசாங்க பொக்கிஷம், மாதர், குதிரைகள் இவற்றை ஏற்றிச் செல்ல ஏற்பட்டவை. ஆனால் இப்பொழுது பாதகமில்லை, சொல்லுங்கள். அவற்றில் போர்க்களங்களையும் பொருத்தச் சொன்னீர்கள். பொருத்தியும் கடற்போர் என்று வரும்போது அவற்றை தற்காப்பு போருக்கு மட்டும் ஏவுகிறீர்கள். தாக்குதலை கடற்புறாவும் மற்ற 2 மரக்கலங்களுமே நடத்துகின்றன என்று சுட்டிக்காட்டினான் கண்டியத்தேவன். உண்மைதான் கண்டியத்தேவரே என்ற இளைய பல்லவன் கயிற்று ஊஞ்சலிலிருந்து கீழே குதித்து மடமடவென்று கடல்புறாவின் தளத்தில் நடந்து அதன் கீழ் திசை ஓரத்துக்கு வந்தான். தேவரே, இப்பொழுது பாருங்கள் அந்த 2 மரக்கலங்களையும் என்று அவற்றை நோக்கி கையை நீட்டினான். அந்த 2 மரக்கலங்களையும் மாற்றியமைத்த கண்டியத்தேவனுக்கு அவற்றின் அமைப்பு அணு அணுவாக தெரிந்திருந்தும் இளைய பல்லவன் கட்டளையை முன்னிட்டு அவற்றை வேண்டா வெறுப்பாக பார்த்தான். அவன் முகத்தில் விரிந்த வெறுப்பை கவனிக்காமலே இளைய பல்லவன் கூறினான், தேவரே, அந்த 2 மரக்கலங்களும் 2 ராணிகளை ஏற்றிச் செல்லக்கூடியவை. பெரும் பொக்கிஷத்தையும் சாதி புரவிகளையும் ஏற்றிச் செல்லக்கூடியவை. தவிர தனிப்பட எதிர்க்கப்பட்டாலும் போரிட ஆயுத பலமும் உள்ளவை. அந்த 2 மரக்கலங்களும் 2 ராணிகளுக்கு ஏற்பட்டவை. ஒன்று கடாரத்து ராணிக்கு, இன்னொன்று அக்ஷயமுனை ராணிக்கு. இந்த 2 ராணிகளும் இவற்றில் புரவிகளுடன் பொருள்களுடனும் உல்லாச பயணம் செய்வார்கள். நங்கூரம் பாய்ச்சி நிற்கும் துறைமுகங்களில் தங்கள் புரவிகளிலேயே சஞ்சரிப்பார்கள். அவர்கள் இருவருக்கும் நான் அளிக்கும் பரிசுகள் இவை. ஆகவே இவற்றை பாதுகாக்கிறேன்.
கண்டியத்தேவனுக்கு அப்பொழுதுதான் உண்மை தெரிந்தது. இளைய பல்லவன் இதயத்தில் இரு பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் இருவரும் தனக்கு கிட்டமாட்டார்கள் என்பதையும் புரிந்து கொண்டதன் விளைவாக அவர்களுக்கு இரு பெரும் பரிசுகளை படைத்தலைவன் தயார் செய்கிறான் என்பதையும் புரிந்து கொண்ட கண்டியத்தேவன், இவர் எண்ணம் அப்படியானால் இவற்றை ஏன் இத்தனை நாள் அவ்விருவருக்கும் அளிக்கவில்லை என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். தவிர 6 மாதங்களில் தனக்கு புரியாத பல விஷயங்களை அன்று கேட்டுக்கொண்டு விடுவதென்றும் தீர்மானித்து கொண்டான். இளைய பல்லவன் செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்கும் காரணம் உண்டென்பதை அவன் அக்ஷய முனையிலிருந்தே உணர்ந்து கொண்டான். அந்த உணர்வு கடல் மோகினியில் உறுதியாயிற்று. கடல் மோகினியில் அவன் கங்கதேவனுடன் நட்பு கொண்டதும், கைப்பற்றிய கலிங்க மரக்கலங்களை கங்கதேவனின் ஆட்களை கொண்டே வெளியே அனுப்பியதும், அந்த 2 மரக்கலங்கள் திரும்பும் முன்பாக கங்கதேவனுக்கும் மற்றைய மாலுமிகளுக்கும் மித்திரபேதம் செய்து கங்கதேவனை கொன்றதும், பிறகு அந்த 2 மரக்கலங்கள் திரும்பியதும், அவற்றிலிருந்த கலிங்க மாலுமிகள் சிறைப்படுத்தப்பட்டதும் ஒன்றுக்கு பின் ஒன்றாக தொடர்ச்சியாக கோத்து பார்த்தபோது எத்தனை முன் யோசனையுடன் இளைய பல்லவன் நடந்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான் கண்டியத்தேவன். ஆனால் இப்படி சிறைபிடித்த கலிங்க மாலுமிகள் 400 பேருக்கும் ஒரு மரக்கலத்தை இலவசமாக கொடுத்து அவர்கள் நாட்டுக்கு திரும்ப ஏன் அனுமதித்தான் என்பது புரியாமல் இருக்கவே அதை பற்றி அவன் கேட்டான். கண்டியத்தேவன் விடுத்த சந்தேக வினாவுக்கு இளைய பல்லவன் மிக சாந்தமாக பதில் சொன்னான். எல்லோரையும் தீர்த்து கட்ட தமிழர்கள் அரக்கர்கள் அல்ல. தவிர தமிழர்கள் அதிகமில்லாத கடல் மோகினியில் 400 கலிங்க மாலுமிகளை விட்டு வைப்பது நாமில்லாத சமயத்தில் அவர்கள் தயவில் தமிழர்களை விட்டு வைப்பதாகும். ஆகவே கங்கதேவன் மரக்கலங்களில் ஒன்றை அவர்களுக்கு அளித்து அவர்களை அவர்கள் நாட்டுக்கு அனுப்பினேன். இன்னொரு மரக்கலம் ஆயுத வளத்துடன் சதா கடல் மோகினியை காத்து நிற்கிறது. கடல் புறாவும் மற்ற 4 மரக்கலங்களும் கடலில் உலாவுகின்றன. கலிங்கத்தின் கடல் பலத்தை முறிக்கவும் தமிழர்கள் மரக்கலங்களை பாதுகாக்கவும். கண்டியத்தேவனுக்கு இளைய பல்லவன் இதயம் நன்றாக புரிந்தது. சென்ற 6 மாதங்களாக யாரிடமும் திறக்காத தன் இதயத்தை அந்த இரவில் முழுமதி வாரி தெளித்த அமுத நிலவில் ஆழ்கடலின் மத்தியில் நன்றாக திறந்து கண்டியத்தேவனுக்கு காட்டினான் இளைய பல்லவன். மேலும் சொன்னான், தேவரே, கடல் மோகினியை நான் கைப்பற்றியதும் காஞ்சனா தேவியையும் குணவர்மனையும் பலவர்மனையும் ஏன் கடாரத்துக்கு கொண்டு போய் விட்டேன் என்பதை பற்றி அமீர் பலமுறை கேட்டான். நான் பதில் சொல்லவில்லை. உமக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது குணவர்மன் கடாரத்தின் அரியணையில் இருக்கிறான். அவன் நாடு விட்டு சென்று வருஷம் 1க்கு மேலாகிவிட்டது. நீண்ட நாள் நாடு துறந்து மன்னன் இருந்துவிட்டால் மன்னனுக்கும் மக்களுக்கும் உள்ள நல்லுறவு போய்விடும். படைத்தலைவர்கள் என்ன திறமைசாலிகளானாலும் மன்னன் இல்லாத நாட்டை காக்க முடியாது. ஆகையால் தான் அவர்களை நாடு சேர்ப்பித்தேன். பிறகு பல தடவை கடாரத்துக்கு அருகில் சென்றதும் நான் கடாரத்தின் துறைமுகத்துக்குள் செல்லவில்லை. அதற்கு காரணம் உண்டு. சோழ நாட்டு கடற்கொள்ளைக்காரனுடன் உறவு கொண்டவன் குணவர்மன் என்ற சாக்கில் ஸ்ரீவிஜயத்தின் சக்கரவர்த்தி அவரை தாக்க முற்பட்டால் நாம் அவரையோ கடாரத்தையோ காத்திருக்க முடியாது. ஆகையால் அவர்களை நாட்டில் சேர்த்ததோடு நின்றுவிட்டேன். அக்கம் பக்கத்திலும் எதிர்புறத்திலும் பல ஊர்களுக்கு சென்றேன். பல இடங்களில் சோழர் கொடியை நாட்டினோம். பல போர்களை வென்றோம். இந்த விவரத்தை கேட்ட கண்டியத்தேவன் ஏதும் பேசாமல் இருந்தான் பல வினாடிகள். பிறகு கேட்டான், அப்படியானால் இப்பொழுது ஏன் கடாரத்துக்கு போகிறோம் என்று. இளைய பல்லவன் கண்கள் தேவன் கண்களை சந்தித்தன. பிறகு, உமக்கு விளங்கவில்லையா தேவரே என்ற சொற்கள் அவன் உதடுகளிலிருந்து நிதானமாக உதிர்ந்தன. எது? தேவன் ஏதும் புரியாமல் விழித்தான். அவனை தன்னுடன் வரும்படி சைகை செய்து தனது அறைக்கு அழைத்துச் சென்ற இளைய பல்லவன் அவனை உட்காரச் சொல்லிவிட்டு அமீரையும் அழைத்து வர மாலுமி ஒருவனை அனுப்பினான். அமீர் வந்ததும் கண்டியத்தேவன் கேட்ட சந்தேகங்களையும் தான் சொன்ன பதில்களையும் விளக்கமாகச் சொல்லிவிட்டு, அமீர், நாம் மீண்டும் 2ஆம் முறையாக கடாரம் செல்கிறோம். நாம் இம்முறை செல்வதற்கும் 6 மாதத்திற்கு முன்பு சென்றதற்கும் வித்தியாசம் உண்டு. இந்த 6 மாத இடைக்காலத்தில் நாம் பெரிதும் வலுத்து விட்டோம். ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை நேரடியாக எதிர்க்கும் காலம் வந்துவிட்டது என்று கூறி அவனையும் அமரச் சொன்னான். பிறகு அறையின் மூலையில் இருந்த பெட்டியிலிருந்து பெரும் சீலையொன்றை கொண்டு வந்து அவர்கள் முன்னிலையில் விரித்தான். இது நமது 6 மாத கால சாதனை.
கடல் மோகினியில் நாம் தளம் அமைத்தது வீண் போகவில்லை என்று கையால் அந்த சீலையின் பல பகுதிகளை சுட்டி காட்டினான். அந்த சீலையை கண்டு அமீரும் கண்டியத்தேவனும் பெரும் பிரமிப்பை அடைந்தார்கள். அந்த சீலையை அவன் அத்தனை நாள் யாரிடமும் காட்டவில்லை. அவர்களிடம் காட்டியபோது அந்த மர்மச்சீலை சொன்ன மாயக்கதை அவர்கள் மனக்கண்களை பெரிதும் திறந்துவிட்டது. மர்மச்சீலை விரிந்தது உலகத்தின் அந்த கோடியிலும். 6 மாத சாதனை அற்புத சாதனை என்று உணர்ந்த அந்த இரு பெரும் கடல் வீரரும் கருணாகர பல்லவனை பெருமையும் பிரமிப்பும் நிரம்பிய கண்களால் நோக்கினர். இளைய பல்லவன் திருப்தியுடன் தலையை அசைத்தான். இன்னும் 6 மாதங்கள் ஸ்ரீவிஜயம் வீழ்ச்சியடையும், கடல் புறாவின் கீர்த்தி எங்கும் பாடப்படும் என்றும் கூறினான். திருப்தி அவன் குரலில் நன்றாக பிரதிபலிக்க, ஆனால் அதே சமயத்தில் அவன் திட்டங்களுக்கு இடையூறாக கடாரத்தின் மற்றொரு துறைமுகத்தில் காலை வைத்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 33 நிறைவடைந்தது.